channel priyaskitchen. நம்ம இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போறோம். BBQ grill வச்சு BBQ chicken எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த BBQ grill வந்து நான் Amazonல வாங்குனேன். இதுக்குள்ள வந்து நம்ம கறி போட்டுக்கலாம். இந்த சார்கோலுமே வந்து Amazonல கிடைக்குது. இல்ல வெளியில கிடைச்சா கூட வாங்கிக்கலாம். இது ரொம்ப காம்பாக்ட்டா இருக்கும். நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்ல கூட வச்சுக்கலாம். இதுக்கு மேல ஒரு grill வரும். இதுல வந்து நம்ம chicken marinate பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி skewers கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சிக்கனோ ஒரு ப்ரானோ நம்ம எது சமைக்கிறோமோ அது வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். 4 கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி skewers. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. BBQ நேஷனில் சாப்பிட்ற அதே ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சிக்கன் ப்ரான் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து சிக்கன் வச்சு பண்ண போகிறேன். ரெசிபிக்கு போகலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி அளவு சொல்கிறேன். தயிர் வந்து 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அது 2 டீஸ்பூன். இல்லைன்னா சாதா மிளகாய் பொடி கூட சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் வந்து 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தந்தூரி மசாலா 1 டீஸ்பூன். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்திக்கோங்க. சீரகத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். உப்பு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். சோயா சாஸ் 1 டீஸ்பூன். இது கூடவே பார்பிக்யூ சாஸ் வந்து நான் சேர்த்திருக்கேன். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா லெமன் ஜூஸ் கர்ட்லாம் நம்ம சேர்த்திருக்கோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா கலர் எதுவும் நான் போடலை. ஏன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டதுனால அந்த கலர் நேச்சுரலாக உங்களுக்கு வரும். அது இல்லை கலர் கொடுக்கல அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் வந்து ஃபுட் கலர் கூட சேர்த்திக்கலாம். இப்போ நான் வந்து சிக்கன் உள்ளே சேர்த்திக்கிறேன். சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவியிருக்கேன். அதனால் நான் எக்ஸ்ட்ரா மஞ்சத்தூள் எதுவும் ஆட் பண்ணலை. சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 2 ஹவர்ஸ் இதை ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம grill பண்ணிக்கலாம். 2 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறமா நாங்கள் பார்பிக்யூ grill வந்து ரெடி பண்ணோம். ஸோ உள்ள சார்கோல் வந்து நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே அந்த அனல் பரவிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த skewers வந்து வச்சுக்கலாம். இப்போ skewers வந்து நம்ம ஊற வச்ச சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா உள்ளே சொருகி வச்சுருங்க. கொஞ்சம் கேப் விட்டு வச்சா சிக்கன் வந்து நல்லா வேகும். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. grill பண்ணிடலாம். இப்போது இந்த பார்பிக்யூ grill வந்து ஃபுல்லாக அனல் நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த 4 கம்பியுமே ஒன்றா உள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த கறி ஃபுல்லாக ஈவனாக அனல் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பில் கூட வச்சு சமைச்சிக்கலாம். ரொம்பலாம் புகையெல்லாம் வரதில்லை. ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் ரொம்ப அனல் பிடிக்கும் போது ரொம்ப புகை வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாகிடும். சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம பார்பிக்யூ நேஷனில் சாப்பிட்ற அதே ஃப்ளேவர் வந்துடும். இப்போ இந்த ஸ்கியூவர்ஸில் வச்ச சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா சிக்கன் தை பீஸ் வந்து மேலே வச்சு அதில் grill பண்ணுவோம். சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த பார்பிக்யூ கிரில்லோட ப்ராடக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே பிரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.